இது வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க. எங்களோட தோட்டத்தில் வந்து இது முளைச்சிருந்தது. லைட்டாக மழை பெஞ்சாவே போதும் இது வந்துடும். மருந்தடிக்க போகிறாங்க. வேறு சில தேவையில்லாத பூடெல்லாம் முளைச்சிருந்தது, மருந்தடிக்க போகிறாங்க. ஸோ என்னோடய கணவர் வந்து ஊருக்கு போயிருந்தார் மருந்தடிச்சு விடுறதுக்காக. என்னோடய அம்மா வந்து முந்தா நேத்தே இந்த கீரையெல்லாம் பறித்து வச்சுட்டாங்க. இந்த கீரை வந்து அங்கே இருக்கும்போது நிறைய நான் சாப்பிட்ருக்கேன். பட் எப்போ கல்யாணம் முடிச்சுட்டு வந்தனோ அப்போ இருந்து இந்த கீரைக்காக ஏங்காத நாள் இல்லை. எப்போ என்னோடய அம்மா இது கொடுத்துடுவாங்க அப்படின்ட்டு எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன். இப்போ எனக்கு இது கிடச்சிருக்கு. என்ன முந்தா நேற்று பறிச்சது அப்படி இதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. தண்ணியில் போட்டால் ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் கடைஞ்சி நான் சாப்பிடுவேன். இது வந்து முருங்கைக்கீரை அம்மா கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து ராகி மாவு வச்சுருக்கேன், முளைக்கட்டி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அடை அதெல்லாம் நம்ம செய்யலாம். முருங்கைக்கீரை போட்டு வடை அடை எல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த கீரை வந்து இவ்வளவும் தீராது. நான் ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் பாதி பாதியாக பிரித்து இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதி அப்படின்னு பண்ணிக்க போகிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2-3 வகை கீரையெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுப்பாங்க அம்மா, பறித்து கொடுப்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் நல்லா பறிப்போம். இது இல்லாமல் நாள் இருக்காது. இந்த கீரை வர ஆரம்பிச்சிச்சுன்னா டெய்லி கொஞ்சமாச்சும் எங்கள் வீட்டில் கீரை இருக்கும். எத்தனை வகையான சமையல் சமைச்சு வச்சாலும் இந்த கீரைக்கு வந்து சண்டை நடக்கும். அந்த மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.